ஈரானுடனான போரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ளேயே நுழைந்து பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் ஈரானின் உள்கட்டமைப்புகள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ள நிலையில் ராணுவ நிலைகளும் பெரும் பாதிப்படைந்துள்ளன. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் ஈரானில் நுழைந்து தாக்குதல் நடத்திய போது அது ஈரானிய தாக்குதலால் வீழ்த்தப்பட்டது. இந்த விமான விபத்தில் அதில் பயணித்த 2 பேரும் பாராசூட் மூலம் தப்பித்த நிலையில் அதில் ஒருவர் அமெரிக்க படையால் உடனடியாக மீட்கப்பட்டார். மற்றொருவரை மீட்க அமெரிக்க படைகள் பெரிய அளவில் முயற்சி எடுத்து வந்தது. இதனிடையே தப்பித்திருக்கும் அமெரிக்க விமானியை கண்டுபிடித்து தரும் அல்லது பிடித்து தரும் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான வெகுமதி வழங்கப்படும் என்று ஈரான் ராணுவம் அறிவித்தது. இதனால் இவர்களை யார் மீட்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பு எழுந்த நிலையில் அந்த விமானியை வெற்றிகரமாக மீட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே அந்த விமானி எப்படி வெற்றிகரமாக மீட்கப்பட்டார் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி இந்த மீட்பு பணியில் நிலப்பரப்பிற்கு மேல் தாழ்வாக பறக்கும் ஹெலிகாப்டர்களும் ஆளில்லா ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மலை இடுக்குகளில் மறைந்திருந்த அந்த விமானப்படை வீரரை கண்காணித்து அவர் குறித்த துல்லியமான தகவல்களை அமெரிக்க உளவு அமைப்பான CIA வழங்கியுள்ளது. அத்தோடு ஈரானிய ராணுவத்தின் நம்பிக்கையை குறைக்கும் வகையில் அந்த விமானி ஏற்கனவே வெற்றிகரமாக மீட்கப்பட்டார் என்ற ரகசிய தகவல்களையும் CIA ஈரானிய ராணுவத்திற்கு வழங்கியுள்ளது. CIAவின் இந்த ஏமாற்று முயற்சியே வெற்றிகரமாக மீட்கப்பட காரணமாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.